சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று இந்த விஷயம் உன் இல்லத்தில் நடக்க வேண்டும் என்பதனை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. இது காலத்தின் கட்டாயம். அப்படி என்ன நடக்கப் போகிறது உன் வாழ்க்கையில் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. என் அன்பு குழந்தையே, உன் அப்பா ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன் என்றால், நிச்சயமாக அதனுடைய அத்தனை முழுமையான உண்மைகளையும் தெரிந்து கொண்ட பிறகுதான் நான் உன்னிடத்தில் அதனை பற்றி எடுத்துச் சொல்வேன் அல்லவா? அந்த வகையில் இன்று உன் முன்னால் வந்து நான் உனக்கு தருகின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என்னவென்று எடுத்துச் சொல்லிவிட நான் வந்திருக்கின்றேன். நான் இருந்து உனக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாகவே என்னவென்று தெரிந்து கொண்டாய். ஆனால் உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் எதற்காக நடக்கிறது, இந்த வாழ்க்கை உனக்கு எந்த உண்மையை கொடுக்கிறது என்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொள்வாய். நான் இருந்து உனக்கு ஒரு விஷயத்தை கொடுக்கும்போது அதையெல்லாம் நீ நல்லபடியாக மாற்றிக்கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்காக நான் எதை கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் என்பதில் எப்பொழுதுமே கவனமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றேன். நான் உன் முன்னால் உனக்கு தருகின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ளும் எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை உண்மைகளும் உனக்கு முழுமையாக புரிந்துவிடும். சாயப்பா எப்பொழுதுமே சற்றென்று உன்னிடத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லி உன்னை காயப்படுத்திவிட எண்ணியது கிடையாது. உனக்கு நான் என்ன சொல்ல நினைக்கின்றேனோ, எதை கொடுக்க யோசிக்கின்றேனோ அதையெல்லாம் சரியாகவும் நிறைவாகவும் உன் வாழ்க்கையில் கொடுத்துவிட நான் எப்பொழுதும் முழுமையாக உன்னோடு வருகிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நேரம் உன் வாழ்க்கையில் நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாய். ஆனால் உனக்காக நான் உன் முன்னால் கொண்டு வந்து கொடுப்பது எல்லாம் என்னவென்று நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும். அனைத்தையும் கடந்துவிட்ட ஒரு சந்தோஷத்தை உன்னால் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும். என்னவெல்லாம் நமக்கு கிடைத்தது, எந்த விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கை நம்மை காயப்படுத்தியது என்று சொல்லி நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல், உன்னை தேடி வந்த ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராகிவிட்டால் அது போதும். இனி நடப்பது ஒவ்வொன்றும் உனக்கு என்னவென்று அப்பா சொல்லிவிடுகின்றேன். அதுவும் இந்த கிழமையில் உன் வாழ்க்கை நடத்தக்கூடிய இந்த விஷயத்தை நீ நிச்சயமாகவே என்னவென்று தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். உன்னை சுற்றி வந்து வேண்டுமென்றே உன்னை காயப்படுத்த நினைத்த இந்த மனிதர்களுக்கு மத்தியில் என் குழந்தை வாழ்ந்து காட்ட வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. இதுவெல்லாம் நடக்கும் என்று நீ கனவிலும் எதிர்பார்த்திருக்க மாட்டாய். வேண்டுமென்றே உன்னை சோதிக்க துடித்த இந்த மனிதர்களுக்கு மத்தியில் நீ நல்லதொரு வழியை காண்பித்து கொடுத்து இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை ஒரு சேர பெற்றுக்கொள்ளப் போகிறாய் என்பதனையும் மறந்துவிடாதே. நாம் என்ன நிலையில் இந்த வாழ்க்கையை வாழத் தொடங்கினோம் என்பது என் குழந்தைக்கு நினைவிருக்கிறதா? எப்பேற்பட்ட கஷ்டங்களை எல்லாம் கடந்து வந்தாய் என்பது என் குழந்தைக்கு நினைவு வருகிறதா? வேண்டுமென்றே உன்னை சோதனைக்கு ஆளாக்கி, வேண்டுமென்றே உன்னை காயப்படுத்தி, துன்பங்களை எல்லாம் துயரமாக்க உனக்கு கொடுத்து நீ படுகின்ற கஷ்டங்களை பார்த்து சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு மத்தியில் பல போராட்டங்களை கடந்து இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்பதனை ஒருபொழுதும் மறந்துவிடாதே. உன்னுடைய இந்த நிலை உன் வாழ்க்கையில் உனக்கு எதையெல்லாம் கொடுத்தது என்று சொல்லி வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு மாற்றங்களுக்கும் உன்னை நீ தயார்படுத்திக்கொள். அப்பொழுதுதான் அப்பா உனக்கு என்ன சொல்ல வருகிறேன் என்பதனை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். நான் உன் வாழ்க்கையில் என்ன நடத்துகிறேன், ஏது நடத்துகிறேன் என்பதனையும் உன்னால் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். வாழ்க்கையில் கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு மிகப்பெரிய கஷ்டங்களை எல்லாம் உனக்கு கொடுத்தது. பல பல துன்பங்களை கொடுத்து உன்னை காயப்படுத்தியது. இனிமேல் இதிலிருந்து மீண்டு வரவே முடியாது என்கின்ற ஒரு நிலையையும் உனக்கு உருவாக்கியது. இந்த சொல் உனக்கு என்னவாக மாறப்போகிறது என்பதனை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல், ஒவ்வொரு நாளும் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு பெரும் மகிழ்ச்சித்தான் என்பதனை நீ உணர்ந்துவிட்டால் அது போதும். தேவையில்லாத எண்ணங்களும் தேவையில்லாத விஷயங்களும் உனக்குள் இருந்து உனக்கு கொடுத்திட்ட துன்பங்களை எல்லாம் என் குழந்தை கடந்து இனி நடக்கக்கூடிய ஒவ்வொரு மகிழ்ச்சியை பற்றி மட்டும் சிந்தித்து கொண்டே எதிர்வரக்கூடிய நேரங்கள் உன்னை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உச்சத்திற்கு அழைத்துச் செல்லும். இதைவிட சந்தோஷமான ஒரு சூழ்நிலைக்கு உன்னை அழைத்துச் செல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் தருவது எல்லாமும் உனக்கு பெரும் மகிழ்ச்சியையும் பேரதிசயத்தையும் நடத்திவிடும். எந்த நிலையிலும் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று இந்த சாயப்பா நினைத்தேனோ அதுவெல்லாம் உன் வாழ்க்கையாக மாறப்போகின்ற நேரம் உனக்கு வந்துவிட்டது.
எந்த கஷ்டத்திலும் உன்னை காப்பாற்ற நான் இருக்கின்றேன் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த துயரத்திலும் உன்னோடு இருக்க உன் அப்பா நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் என்பதனை மறந்து விடாதே. எப்பொழுதும் சூழ்ச்சிகள், துயரங்கள், வேதனைகள், கஷ்டங்கள் என்று இதையே கேட்டு கேட்டு பழகிப்போன என் குழந்தைக்கு இன்று உன் அப்பா சொல்வது உனக்கு வெற்றி கிடைக்கப் போகிறது. உன்னை ஆட்டி படைத்த துரோகம் அழியப் போகிறது என்கின்ற சந்தோஷமான செய்திதான். இன்று நிச்சயமாக நீ தொலைத்த சந்தோஷத்தை மீட்டெடுக்கப் போகிறாய். நீ விட்ட ஒரு மகிழ்ச்சியை மீண்டும் நிறைவேற்றப் போகிறாய். இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கிடைக்கும் என்று நீ எதிர்பார்த்திருந்தாலும் அதுவெல்லாம் உனக்கு நிறைவாக கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ளப் போகின்றாய். எதுவரையிலும் இந்த வாழ்க்கை நம்மை அழைத்துச் செல்கின்றதோ அதுவரையிலும் வாழ்ந்திடுவோம் என்று நினைத்த என் குழந்தை, வாழ்ந்து காட்டியே தீர வேண்டும் என்கின்ற எண்ணத்திற்குள் நிச்சயமாக நீ வந்துவிடத்தான் போகின்றாய். சுற்றி இருந்து உனக்கு வேதனைகளை கொடுத்தவர்களும், சுற்றி இருந்து உனக்கு துன்பங்களை கொடுத்தவர்களும் நிச்சயமாக இனிமேல் எந்த நிலையிலும் உனக்கு காயங்களை கொடுக்காமல் உனக்கான மன நிம்மதியை நிச்சயமாக கொடுத்து விடத்தான் போகிறார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இந்த சாயப்பா உனக்கு சொல்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையை நல்வழிக்கு கொண்டு வந்து வருவதற்கான, மேலும் மேலும் உனக்கான வெற்றியை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கானது. தீமைகள் இருக்கலாம், சோதனைகள் இருக்கலாம், ஆனால் இவை எல்லாவற்றையும் கடந்து வரக்கூடிய, எல்லாவற்றையும் தாண்டி வரக்கூடிய எண்ணம் உனக்குள் இருக்கின்றதல்லவா? இந்த எண்ணத்தினால் இந்த வாழ்க்கையில் நீ அடையப் போகின்ற வெற்றிகள் ஒவ்வொன்றும் உன்னை பெருமகிழ்ச்சிப்படுத்த காத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த சூழ்நிலை மாற்றங்கள் உனக்கு கொடுத்தது போல இந்த வாழ்க்கையில் வேறு எந்த ஒரு விஷயத்தையும் உனக்கு கொடுத்ததில்லை என்று எண்ணி நீ பெருமைப்பட்டு எதையெல்லாம் கடந்து நாம் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டிய நிலைமை நமக்கு வருகிறது என்றால், இந்த நிலை இன்னமும் உச்சத்தை தொடப்போகிறது. சாயப்பாவின் வார்த்தைகள் உன் வாழ்க்கையை நிச்சயமாக உனக்கு தலைகீழாக புரட்டி போட போகிறது என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நேரம் நான் உனக்கு என்னவெல்லாம் தருகிறேன் என்று யோசித்து உன் மனதை போட்டு குழப்புவதை விடுத்து, என்ன கொடுத்தாலும் அதனுடைய நம்முடைய சந்தோஷத்திற்குத்தான் என்பதனை நீ உணர்ந்துவிட்டால் அது போதும். எதிர்பாராத நேரமும் எதிர்பாராத தருணமும் உன்னை இந்த நிலையிலிருந்து மீட்டெடுத்து நிச்சயமாக இதைவிட சந்தோஷமான ஒரு நிலைக்கு உன்னை அழைத்துச் சென்றுவிடும். கடந்த காலத்தை எண்ணி வருத்தப்படாதே. இனி வரக்கூடிய நாட்கள் உன் வாழ்க்கையின் பேரதிர்ஷ்ட நாட்களாக என்பதை நினைத்து நீ சந்தோஷப்படு. நீ எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு மகிழ்ச்சியை நான் உனக்கு கொடுக்கப் போகிறேன் என்பதனை நினைத்து நீ இப்பொழுதே உன் மனதை தயார்படுத்தி வைத்துக்கொள். எந்த நிலை வந்தாலும் இந்த சூழ்நிலைகள் உனக்கு மாறிவிடும் என்பதனை நீ புரிந்து கொண்டால், இனி உன்னை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை சந்தோஷப்படுத்தும், பெருமகிழ்ச்சிப்படுத்தும். சாயப்பாவின் அன்பினால் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை உணர்ந்து, இதுவே இந்த நிலையிலிருந்து உனக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் உறுதியாக என்னவென்று உனக்கு சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து, என் குழந்தை, நான் உனக்காக இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் படித்து படித்து சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். உனக்காக இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு உண்மைகளையும் என்னவென்று பார்த்து பார்த்து தந்து கொண்டிருக்கின்றேன். இதையெல்லாம் கடந்து நீ வாழ வேண்டும். இதையெல்லாம் தாண்டி இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். சாயப்பாவின் அன்பு உன்னை கொண்டு சேரக்கூடிய இடம் என்னவாக இருக்கும் தெரியுமா? இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைத்த உன்னுடைய இலக்காக மட்டுமே இருக்க முடியும். எதிர்பார்த்ததையெல்லாம் இடத்தில் ஒப்படைத்து உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேனோ அதையெல்லாம் சரியாக உன் கைகளில் கொண்டு வந்து நிறுத்தி, நான் நிறைவான ஒரு பெருமகிழ்ச்சியை உனக்கு கொடுத்துவிட நினைக்கின்ற எப்பொழுதும் போல என் குழந்தை, இந்த வாழ்க்கையில் நீ கனவிலும் நினைத்திடாத வெற்றியை தொட்டு சாயப்பாவிற்கு நன்றி சொல்லப் போகிறாய். உன் முன்னால் நின்று உன்னை இந்த நிலையில் வாழ வைத்து காட்டத்தான் போகின்றேன். நீ கண்ணீர் சிந்திய காலங்கள் எல்லாம் முடிந்துவிட்டது. நீ கவலைப்பட்ட காலங்கள் எல்லாம் முடிந்துவிட்டது. இவர்கள் உன்னை ஏமாளியாக்க முயற்சி செய்த காலங்களும் முடிந்துவிட்டது. இனி உனக்கான நல்ல காலம், இந்த வாழ்க்கை உனக்காக கொடுக்கக்கூடிய பேரதிர்ஷ்டத்தின் காலம் என்பதனை புரிந்து, இதுவரையிலும் நாம் ஏங்கி தவித்த விஷயங்களும், இந்த வாழ்க்கையில் உன்னை பாழாய்ப்படுத்திய துன்பங்களும் உன்னை விட்டு நீங்கி விடவும், இனி உனக்கான பெருமகிழ்ச்சி உன்னை வந்து சேரவும் இந்த சாயப்பாவின் ஆசீர்வாதங்கள் என்றும் என்றென்றும் உன்னோடு இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நான் இருந்து நடத்துவதையெல்லாம் நீ உண்மை என்று புரிந்து கொள்ள வேண்டும். நான் உன் வாழ்க்கையில் கொடுப்பதையெல்லாம் சர்வ நிச்சயமான சந்தோஷமாக நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
எதையும் கடந்து இந்த வாழ்க்கை உனக்கு எந்த நேரத்தில் என்ன கொடுத்தது என்று சிந்தித்து நீ பெருமகிழ்ச்சியோடு இருப்பதை நான் எப்பொழுதும் தெளிவாக உணரத்தான் போகின்றேன். உனக்காக இந்த வாழ்க்கையின் அத்தனை கஷ்டங்களையும் கடந்துவிட்ட ஒரு மகிழ்ச்சி உனக்கு நான் நிச்சயமாக நிறைவாக கொடுக்கத்தான் போகின்றேன். இனி எந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுத்தது என்றாலும் அதையெல்லாம் என் குழந்தை சரியானபடி நீ தெரிந்து கொண்டு அதிலிருந்து உனக்கான மகிழ்ச்சியை எப்பொழுதும் நீ உறுதியாக வைத்துக்கொள். என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பது உனக்கு எப்பொழுது நினைவில் இருக்கட்டும். சாயப்பா சொன்னது போல எந்த தவறுகளையும் வாழ்க்கையில் செய்யாமல், யாருக்கும் எந்த துரோகத்தையும் செய்யாமல், யார் களங்கத்திற்கும் நீ காரணமாகாமல் இருந்துவிட்டால் போதும். இனி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை பெருமகிழ்ச்சிப்படுத்திக் கொண்டே இருக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.